ஒர்க் பிளேஸ் அஃபேர்ஸ் ரொம்ப காமன் ஆயிடுச்சுல்ல. இதை 2 கைண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இன்டென்ஷனல் அஃபேர்ஸ். ஒர்க் பிளேஸில் யாரையாவது பார்த்து பிடிச்சி ஃபிசிக்கலி அட்ராக்ட் ஆகி அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணுங்கிறதுக்காக பிளான் பண்ணி பர்சீவ் பண்ணுறது. இதுக்கு நிறைய ரீசன் சொல்கிறாங்க. லைக் என்னோட மேரேஜ் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, எனக்கும் என்னோட பார்ட்னருக்கும் கம்பேட்டபிலிட்டி இல்லை, எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ அதை பற்றி நான் இன்றைக்கி பேச வரல. என்னோட ஃபோக்கஸ் இன்னைக்கு இந்த செகண்ட் கைண்ட், அன்இன்டென்ஷனல் அஃபேர்ஸ். ஒரு ஹாப்பி ஃபேமிலி பாண்டில் இருக்கிறவங்க கூட சம்டைம்ஸ் ஆஃபீஸில் யாரோ ஒருத்தரோட ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிட்டு ப்ரொஃபஷனல் ஆஸ் வெல் அஸ் பர்சனல் லைஃப் மிஸ்அப் ஆன நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கே தெரியாது எப்படி அதுக்குள்ளே மாட்டினாங்க, எப்போது அஃபேர் ஆச்சு, அந்த மாதிரி. இதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் ஸ்ட்ரெஸ் இன்டிமசி. லைக் ஒன்றா ஒர்க் பண்ணுறவங்க அவங்களோட ஆஃபீஸில் இருக்கிற அந்த சேலஞ்சஸ் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் கேஷுவலி வெண்ட் அவுட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒன்றாவே இருக்கிறதுனால அவங்களால ஈஸியாக ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த பெயின் பாண்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலி ஒரு இமோஷனல் அட்டாச்மெண்ட்டை க்ரியேட் பண்ணும். டெய்லி அவங்க கிட்ட ஆறுதல் தேடுறது, எல்லாமே அவங்க கிட்ட சொல்லி புலம்பணும்னு நினைக்கிறது, அவங்க மட்டும்தான் நம்மளை சரியாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறது. ஸோ அந்த ப்ரொஃபஷனல் இஷ்யூஸை தாண்டி பர்சனல் லைஃப்பில் இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸையும் டெய்லி அவங்க கிட்ட ஷேர் பண்ணணும்னு அந்த மாதிரிலாம் தோண ஆரம்பிக்கும். ஸோ இங்கே இமோஷனல் இன்டிமசி தான் ஃபஸ்ட்டு. அதுதான் சம்டைம்ஸ் ஒரு ஃபிசிக்கல் க்ளோஸ்னஸ்க்கு கூட ரீசனாக இருக்கலாம். ப்ராக்சிமிட்டி, இப்போ டெய்லியுமே பார்க்குறது பேசுகிறது அப்படிங்கிறதுனால அந்த க்ளோஸ்னஸ் ஈஸியாகவே பில்ட் ஆகிறதுக்கு அதுவும் ஒரு ரீசனாக இருக்கும். ரொம்ப டீப்பாக இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களே அதை ரெக்ரெட் பண்ணுவாங்க, ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் த டேமேஜ் would have been done already. ஸோ இது போல் பெயின் பாண்டிங் இஸ் நாட் லவ் அப்படிங்கிறத ரொம்ப ஏர்லியாகவே புரிஞ்சுக்கிட்டு எப்படி இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இன்டிமசிக்குள்ளே மாட்டிக்காமல் இருக்கலாம் அப்படின்னு அதை டேக்கிள் எப்படி பண்ணலான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா?